வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். சீக்ரெட் புத்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனா படிங்கன்னு கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைனா சீக்ரெட் மூவி தமிழ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி அவ்வளவு எளிமையாக புரியும்படி மக்களை ரீச் பண்ணது ரேண்டோ பைரன் தான், சீக்ரெட் புக்கோட ஆத்தர். அதில் சொல்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? எண்ணங்கள் பொருட்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக என்ன திங்க் பண்ணுறீங்க, எதை எதிர்பார்க்குறீங்க, எதை ரியாலிட்டியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க, எந்த நேரத்தில் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, 3 இயர்ஸில் 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் ஒரு அசட் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும். எப்போ, என்ன, எப்போ, எங்கே, கரெக்டாக என்ன உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கோ, அல்லது உங்கள் மைண்டு எதை ஈர்க்கிறதோ, எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ. எதை நினைக்கிறோம்? நம்ம எதை வேணால் நினைக்கிறோம். 50,000 to 60,000 எண்ணங்கள் வருது. அப்போ நம்மளோட நினைவுகள், எண்ணங்கள், அந்த தாட் ப்ராசஸ் என்ன? ரெண்டு விஷயத்தில் அடிப்படையாக தான் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ், இன்னொன்று அன்கான்ஷியஸ். கான்ஷியஸ்னால் நம்ம உணர்ந்து யோசிக்கிறது, இன்னொன்று அன்கான்ஷியஸ் நமக்கு தெரியாமல் தானாகவே நடக்கிறது. இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு விஷயங்கள்லையுமே எந்த அளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை ஈர்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை மாறும். பணக்கார வாழ்க்கை வேணுமா, சொகுசு வாழ்க்கை, லக்ஸூரி வாழ்க்கை, சூப்பர் ரிச் வாழ்க்கை, பில்லியனர் லைஃப் வாழ்க்கை, எல்லாமே நிறைய சொத்து, ஏராளமான சொத்து, நிறைய யாட்செட்ஸு, ப்ரைவேட் ஜெட்ஸு, ஐலாண்டு, சொந்த வீடு, காரு, பங்களா, நீங்கள் நினச்ச எல்லா டைப் ஆஃப் கார்ஸு, ஃபெராரிலேருந்து, போர்ஷேலேருந்து, லம்போகினிலேருந்து, ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எல்லாமே, இதை எல்லாத்தையும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். எப்போ உங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி போகுது, நெகட்டிவாக நோக்கி போச்சுன்னா இது எல்லாமே நடக்காது. ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தது, உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட்டை, எந்தூசியஸ்ட்டை கிரியேட் பண்ணுது, 100% உங்கள் மனசு நினைக்குது, நம்புது, அது ஆட்டோமேட்டிக்காக பொருளாக மாறுது. எண்ணங்கள் பொருட்களாக மாறுறதுக்கான விஷயம் இதுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வர்ற எண்ணங்களை உற்று நோக்கணும், எது சரியாக அதை உள்ளே கொண்டு போகணும். அப்படி தெரியல அப்படின்னா அதற்கு மெடிடேஷன் மாதிரியான விஷயங்களை செஞ்சு, செல்ஃப் டாக் மாதிரி, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது மைண்டு தெளிவாயிடும். வர்ற எண்ணங்கள் சரியாக தப்பா. நம்ம சாப்பிட்றோன்னா குண்டூசியோ பிளேடோ சாப்பிட்றது இல்லை. ஏன்? அதெல்லாம் நாக்க இருக்கும், வாயாக இருக்கும், குடலாக இருக்கும், ஏதோ பண்ணும். அப்போ அதை கான்ஷியஸாக நம்ம வேணான்னு சொல்கிறோம்ல. வாய்க்கு போகிறதே அப்படின்னா மனசுக்கு போகிறது எப்படி இருக்கணும்? அந்த எண்ணங்களை ஏன் விடணும்? இது வெளியில் தெரியுது, அது தெரியல. ஆனால் தெரியாத சரி பண்ணிங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு தெரிவிங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டாம்.